இந்த புது புது டிஷ்ஷெல்லாம் கிரியேட் பண்ணோம் அப்படின்னு எப்படி உங்களுக்கு வந்து இந்த இன்ஸ்பிரேஷன் வரும்? எனக்கு அது சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தோணும். ம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து ரோஸ், அனியன் இன்றைக்கி அது சேர்ப்பீங்களா? திங்க் கூட பண்ண மாட்டேன். ஓகே. பட் ரோஸ் அண்ட் அனியன் ஆர் ஃப்ரம் சேம் ஃபேமிலி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டல்ஸ் தென் ஓகே ஒன்று லக்னோவி பிரியாணியில் ரோஸ் வாட்டர் ஃப்ரைட் அனியன் ஓ பியூட்டிஃபுல் காம்பினேஷன். அதோட ஸ்மெல்லே வந்து வேறு லெவலாக எங்கேயோ போகும். ம். இட்ஸ் அ வெரி ஸ்டாண்டர்ட் காம்பினேஷன் டு யூஸ் ஃப்ரைட் அனியன் வித் ரோஸ். அண்ட் தெர் இஸ் அன் அனியன் ஹல்வா. ஆனியன்ல. ஆமாம். ம். ஸோ வெங்காயத்தை நம்ம வந்து நெய்யில் போட்டு வதக்க தெர் இஸ் ஸ்வீட் ஃப்ளேவர் தட் வில் கம் டு வெங்காயம். ம். கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு ரோஸ், கார்டமம், பிஸ்தா போட்டிங்கன்னா அண்ட் மேபி கோவா, த ஃப்ளேவர் இஸ் அல்டிமேட். ஓ ஸோ மகாராஜா திக்விஜய் சிங்னு சொல்லிட்டு இந்த நார்த்தில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த காலத்தில் ராஜாஸ்லாம் என்ன வேலை, டிவி கிடையாது, ஒன்று வேட்டையாடணும், இல்லைனா சமைச்சு பார்ப்பாங்க. சமைச்சு ஒரு 4 பேரை கூப்பிட்டு விருந்துக்கு கூப்பிடுவாங்க. அவர் வந்து சிக்கன் வச்சு ஹல்வா பண்ணியிருக்காரு. சிக்கன்ல. எஸ். ஓ ஓகே. ஆன் திஸ் டாபிக், இப்போ தக்காளி ரசம் நார்மல். போர்ச்சுகீஸ் brought தக்காளி டு இந்தியா in the 17th century ஃப்ரம் சென்ட்ரல் அமெரிக்கா. அதுக்கு முன்னாடி தக்காளி கிடையாது. ஸோ ரசத்தில் தக்காளி எப்படி இருந்தது? ம் பிக் கொஷின் தான். ம். தக்காளி இல்லாமல் தானே ரசம். மிளகு, திப்பிலி அதை வச்சு தான் ரசம். பட் அப்போ. நெக்ஸ்ட், ரசம் இஸ் நாட் இந்தியன், இட்ஸ் நாட் சவுத் இந்தியன் டிஸ்கவரி. ஜோராஸ்ட்ரியன் வந்து பர்ஷியாவிலேருந்து இங்கே வந்து செட்டில் ஆனாங்க. பர்ஷியால. ராஜா பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை, வயர்லாம் அப்செட்னு சொல்லிட்டு ஒரு குக் வந்து ரசான்னு சொல்லிட்டு அந்த இந்த மாதிரி ஒன்று பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் தான் ரசம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு ரசம் இருக்கும். எதை வச்சு ரசம் பண்ணுறதுன்னு இல்லை, எதை வச்சு வேணாலும் ரசம் பண்ணலாம். ஆமா. தக்காளி இருக்குது, மணத்தக்காளி இருக்குது, வெத்தலை இருக்குது, அந்த மாதிரி விதவிதமாக. வேப்பம்பூ இருக்கு. பேசிக்லி இஃப் யூ லுக்கிங் அட் இட், விதவிதமான ரசம். ஓகே. பட் ரசமோட பேசிக்கே என்னென்னா, அந்த ஒரு சூப் மாதிரி ஒரு தண்ணியில் ஒரு ஹாட் டீ இன்ஃப்யூஷன் பண்ணுறது தான் ரசம். Correct. ஓகே. ரசான அந்த ரசாயனாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. பட் இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஃபுட்ஸ் வி திங்க் இஸ் இந்தியன், இஸ் நாட் இந்தியன்.